ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன டாக் ஸ்ட்ரிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதே ஃபங்க்ஷனில் வந்து இல்லாட்டி என் ப்ரோக்ராமிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கான்செப்ட்டை பார்க்கலாம். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் என்ன மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டுக்கு முன்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷன் இப்போ யூஸ் பண்ணுறேன், மெத்தட்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். டாக் ஸ்ட்ரிங் ஒன்றுமே இல்லை. என்ன நாங்கள் எழுதுகிற கோட்டுக்கு என்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாட்டி ஒரு கமாண்ட் இல்லாட்டி ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறதா என்ன டாக் ஸ்ட்ரிங். நீங்கள் ஆல்ரெடி மேபி இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபெமிலியர் இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு வழங்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன உங்களுக்கு வந்து நான் டாக் ஸ்ட்ரிங்கை வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ இதில் ரெண்டு நம்பரை வந்து சம் பண்ணுறாரு. சரியா, சிம்பிளாக வந்து டாக் ஸ்ட்ரிங் பர்பஸுக்கு கிரியேட் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஏகமா பிஎன்ற ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன நாங்கள் வந்து சம் பண்ண போகிறோம். சரி, அப்போ நீங்கள் வந்து இப்போ இன்னொரு வேரியபிள் ஏழு சி அண்ட் ஓட்டு ப்ளஸ் கொடுத்து பி. அப்போ உங்களுக்கு என்ன ரெண்டு ஏகமா பின்றது என்ன பேராமீட்டர்ஸ் ஆகி நாங்கள் பேராமீட்டர்ஸ் என்ன ஆர்குமெண்ட்ஸ் என்ன இந்த ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நாங்கள் முதலே பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். என்ன லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, ஸோ இப்போ இதில் போய் ரிட்டர்னாக கொடுக்குறேன். சரி, அப்போ ரிட்டர்ன் உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷனாக கட்டாயம் ரிட்டர்ன் டைம் கொடுக்கும். ஸோ இங்கே ரிட்டர்னாக கொடுத்துட்டு என்ன இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறேன். சரியா, கால் பண்ணிக்கலாம் வந்து என்ன எங்கள் கரெக்டாக ப்ரிண்டாக கொடுத்து கால் பண்ணுறேன். ஸோ அட் டூ நம்பர்ஸ் கமெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ண செக் பண்ணிவிட்டு நாங்கள் டாக் ஸ்ட்ரிங்கில் போவோம். சரியா, நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா என்ன நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்களா அவுட்புட்டில் 6 வந்திருக்கு. அப்போ நாங்கள் 4,2 நம்பரை வந்து கொடுக்குறோம். அகெயின் ஃபங்க்ஷன்ன்றது உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு டாஸ்க் இல்லை ஒரு ஆக்ஷனை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே அந்த ரெண்டு நம்பரை செய்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் டெவலப் பண்ணிக்கோம். ஸோ அதை டெவலப் பண்ணும்போது பிஎன் என்ன ரெண்டு பேராமீட்டர்ஸ் நாங்கள் இன்சைடில் டிஃபைன் பண்ணாங்க. ஸோ ஓகே, நான் இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் டைமில் வந்து ஏபிக்கு பிஏ பேராமீட்டர் ரெண்டும் ஓகே. இந்த ஃபங்க்ஷன் கோலிங்கிறது இந்த ஃப்ரெண்டுக்கு இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ஃபங்க்ஷன் கோலிங். ஸோ அதில் வந்து 4,2 வந்து பிக்கு ரெண்டு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கோம். இந்த 4,2 நாங்கள் ஆர்கியூமெண்ட் சொல்லுவோம். சரி, நாங்கள் இது ஃபங்க்ஷன் கோலிங் டைமில் கொடுக்குற 4,2 வந்து நான் ஆர்கியூமெண்ட் சொல்லுவோம். நாங்கள் டீப்பாக ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வருது. இப்போ எங்கே இதில் நாங்கள் டாக் ஸ்ட்ரிங் அப்ளை பண்ண போகிறோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்சைடில் ஒன்று வேணும். நாங்கள் டாக் ஸ்ட்ரிங் அப்ளை பண்ண போகிறோம். டாக் ஸ்ட்ரிங் ஒன்றுமே என்ன ஒரு டெஃபினிஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ஒரு இன்மீன் ஒரு பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். என்ன பர்பஸுக்கான என்ன நாங்கள் ஃபியூச்சரில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கு, நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. இது ஒரு பெரிய ஒரு 100 லைன்ஸ் ஒரு 200 லைன்ஸ் கோட்டில் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து சடனாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஃபங்க்ஷன் என்ன பர்பஸ்க்காக டெவலப் பண்ணணும் ஒரு ஐடியா உங்களுக்கு ஒன்று இல்லாமல் இருக்கும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு டெஃபினிஷனில் ஒரு கமாண்ட் ஒன்று இன்சைட் ஃபங்க்ஷனில் கொடுத்தேன்னா நீங்கள் லேட்டராக வந்து இமீடியட்டாக நீங்கள் ரீட் பண்ணுறது மூலமாக இந்த ஃபங்க்ஷன் எக்ஸாக்டாக என்ன செய்ய போகுது, இந்த பேராமீட்டர் என்னத்தை மீன் பண்ணுது, ரிட்டர்ன் என்ன மாதிரியான வேல்யூ இதை ரிட்டர்ன் அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து எப்படி நாங்கள் உள்ள டிஃபைன் பண்ண போனால் இங்கே வந்து இந்த ட்ரை கோட் மூன்று கொட்டேஷன் கொடுக்குற கொட்டேஷன் இல்லை. இப்போ இந்த ட்ரிபிள் கொட்டேஷன் சொல்லுவாங்க, சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கலாம் இல்லை டபுள் கொட்டேஷன் கொடுக்கலாம். நான் இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் மூணு கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும் ஷிஃப்ட்டோட வந்து என்ன டபுள் கொட்டேஷன் ஆகும். நீங்கள் மூணு தரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன இப்படின்ட்டு ட்ரிபிள் கொட்டேஷன் வந்து டபுள் ஆகிடும். ஸோ அதை வந்து நடுவில் என்ட்ரா கொடுத்தீங்கன்னா இந்த இன்சைட்டில் தான் என்ன நீங்கள் உங்களோட டாக் ஸ்ட்ரிங்கை வந்து என்ன நீங்கள் எழுத போகிறீங்க. இன்சைட்டில் இந்த ட்ரிபிள் கொட்டேஷனுக்கு ட்ரிபிள் கொட்டேஷன் இன்சைட் பகுதியில் தான் என்ன உங்களோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. சரி, இப்போ நீங்கள் இதில் என்ன எழுத போகிறீங்க ஒன்று மேலே இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யுது, உங்களோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு பார்க்கலாம் என்ன ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும். ஸோ அதை வந்து நாங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மில் வந்து என்ன நாங்கள் வந்து என்ன டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ என்ன நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆட் டூ நம்பர்ஸ். அப்போ என்ன ரெண்டு நம்பர் நாங்கள் ஆட் பண்ணுறோம், டூ நம்பர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ரிசல்ட். அப்போ என்ன ரெண்டு நம்பரை நாங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது, அவுட்புட்டை கொடுக்குது. என்ன இந்த சம் அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி வரைக்கும் என்ன ஒரு சம் அந்த சம்மன்ற மேலே அந்த ஏக்கம் பிகிண்டா அவுட்புட்டாக கொடுக்குது. ரெண்டையும் நாங்கள் ஆட் பண்ணும்போது ஒரு அவுட்புட்டாக கொடுக்குது. அப்போ ரிட்டர்ன் ரிசல்ட் கொடுக்குறோம். இல்லாட்டி ரிட்டர்ன் ரிசல்ட் கொடுத்துருண்டா ரிட்டர்ன் ரிசல்ட் அண்ட் ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். சரி, பேசிக்காக ஒரு டெஃபினிஷன். இது இன்னுமே ஃபர்தராக நான் எக்ஸ்பிளைன் இதை கொடுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேராமீட்டரையும் வந்து நான் இன்னுமே என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் எழுதலாம். இதில் நான் பேராமீட்டரையும் என்ன கொடுக்குறேன், உங்களுக்கு பேராமீட்டரோட எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுக்குறேனே. பேராமீட்டர்ஸ் சரிங்க, ரெண்டு பேராமீட்டர்ஸ் நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கோம். இப்போ முதலாவது வந்து ஏ. அப்போ அது வந்து வேல்யூ வந்து ஏ வந்து இன்டீஜராக இருக்கலாம் இல்லாட்டி என்ன ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம். ஸோ நான் என்ன ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி என்ன நான் இன்டீஜரில் ஃப்ளோட்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன ஃபர்ஸ்ட் இன்புட்டுங்கிற என்ன ஃபர்ஸ்ட் இன்புட்னு கொடுக்குறது. ஏன்றது என்னங்கிற ஃபர்ஸ்ட் இன்புட்னு நாங்கள் டிஃபைன் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இன்புட். சரியா, அடுத்தது பி வந்து சரியாங்கண்ணா பி ஒன்றுமே இல்லை, அந்த ஏக்கம் பி அந்த பேராமீட்டர். ஸோ அந்த பேராமீட்டருக்கு நான் ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இன்டீஜர் இல்லாட்டி என்ன ஃபுல்லாட் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வெளியே நீங்கள் வந்து என்ன கொடுக்கலாம். அது உங்களோட கன்ஸ்ட்ரைன் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு வேண்டிய வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன எப்படி கொடுக்குறோம். இது வந்து செகண்ட் இன்புட் இல்லை செகண்ட் நம்பர். சரியா, செகண்ட் நம்பர் இப்படி தான் நாங்கள் வந்து எங்களோட டாக் ஸ்ட்ரிங் வந்து இன்சைடில் டிஃபைன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து கொடுத்துருக்கோம். அட் ஓகே அட் டூ நம்பர்ஸ்
அண்ட் ரிட்டர்ன் ரிசல்ட் இன்னும் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் அந்த பேராமீட்டர் நாங்கள் பேராமீட்டர் உள்ள டிஃபைன் பண்ணியும். ஸோ அந்த பேராமீட்டர் ஏக்கம் பிஎம் என்ன பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ரிட்டர்னில் வந்து சிஎன் கொடுக்குறோம். ரிட்டர்னில் சிஎன் கொடுக்க உங்களுக்கு வாங்க ரிட்டர்ன் இது வந்து ஒரு வேல்யூ ஒரு ஏக்கம பிஎ சம்பானின ஒரு வேல்யூவை வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போதும். அப்போ நான் ரிட்டர்ன்ஸ் என்று கொடுத்து இப்போ இது என்ன இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ண போதும் அதுக்கும் என்ன ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ என்ன இப்போ ரீடர் வந்து லேட்டராக வந்து என்ன இப்போ சம்மன் இப்போ ஒரு ஐடியா இல்லாமல் சடனாக வந்து பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா என்ன நான் கொடுக்குற பேராமீட்டர் கேட்டேன். இப்போ நான் ஃப்ளோட்டில் கொடுத்தோம்னா ஃப்ளோட்டில் ரிட்டர்ன் வரும். இன்டீஜரில் கொடுத்தோம்னா என்ன இன்டீஜரில் அவுட்புட் அந்த ரிட்டர்ன் வந்து வேல்யூ இந்த டேட்டா டைப்பை சொல்கிறேன். அப்போ என்ன இந்த அந்த அவுட்புட் என்ன உண்மையாக இந்த ஆக்சுவலி இந்த அவுட்புட் என்னதை மீன் பண்ணுது ஏக்கம் பி இந்த சம் ஆஃப் ஏஎன்பி ரெண்டு நேம் என்ன சம் தான் என்ன மீன் பண்ணது நீ சம் ஆஃப் ஏஎன்பி என்ன கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து என்ன ஒரு பேசிக்காக வந்து என்ன உங்களுக்கு நான் ஒரு ஐடியான்னு கொடுத்தேன். என்ன எப்படியே ஒரு ஃபங்க்ஷனை வந்து என்ன நாங்கள் டிஃபைன் பண்ணுறோம். எப்படி ஃபங்க்ஷனாக வந்து என்ன ஒரு டாக் ஸ்ட்ரிங்கில் டிஃபைன் பண்ண ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டுக்காண்டி. சரி இப்போ ஓகே இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ இது எப்படி நாங்கள் ஓகே நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கிற செக் பண்ணலாமா. நாங்கள் இப்போ எங்களோட ஃபங்க்ஷன் டூ நம்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ள வந்து டாக் ஸ்ட்ரிங் மூலமாக எங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தோம். இதை வந்து நாங்கள் அவுட்டர் ஃபங்க்ஷன்லாம் செக் பண்ணலாம். இல்லை வெளியில் வந்து செக் பண்ணலாம். ஃபங்க்ஷனுக்கு வெளியில் செக் பண்ணலாம். ஜஸ்ட் நாங்கள் செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரன் பண்ணுன்னா உங்களுக்கு திருப்பி முன்ன ஆர் அண்ட் அவுட் விட்டார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள்கிட்ட இதான் எங்களோட ஃபங்க்ஷன் அட் நம் சரி இதுக்குள்ள வந்து நான் பேராந்திஸ் அப்புறம் கால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த கேர்சர் இந்த மிடில் அந்த ரெண்டு பேராந்திஸ்க்கு மிடில் வந்து நாங்கள் எங்களுக்கு கேர்சரை வைக்கும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாக்ஸ் வந்து என்ன ஒரு பாக்ஸ் வந்து எங்களுக்கு இந்த விஎஸ் கோடில் காட்டுது. அப்போ அது இந்த ஆட் டூ நம்பர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ரிசல்ட்ன்றது எப்படி இது ஸோ அதை நாங்கள் ஆல்ரெடி எங்களை ஃபங்க்ஷனுக்கு டிஃபைன் பண்ணிக்கோம். ஃபங்க்ஷனுக்கு டிஃபைன் பண்ணிக்கிற அந்த சேம் கான்செப்ட் தான் என்ன உங்களுக்கு வந்து விஎஸ் கோட் உங்களுக்கு இப்போ பப்பிளாக காட்டுது ரிட்டர்ன் இன்டோ ஃப்ளோட் சம் ஆஃப் ஏஎன்பி. அது நான் ஆல்ரெடி எங்கள் மேலே இதில் வந்து டெஃபினிஷன்லேயே இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நீங்கள் கேர்சரை வந்து இந்த பேராந்திஸ்க்கு இன்சைடில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன உங்களுக்கு அந்த டெஃபினிஷனை வந்து என்ன ஷோ ஆகுது. அப்போ என்ன ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு யூசர் வந்து எங்களோட ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம் அது ஆக்சுவலி அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்ய பண்ண ஒரு ஐடியாவே இல்லையேண்டா சிம்பிளாக வந்து எப்படி இப்படி என்ன இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யுது இந்த ஃபங்க்ஷனோட ப்ராப்பரான பர்பஸ் என்னன்றது என்ன ஈஸியாக வந்து வரலாம். இந்த மாதிரி வேற ஒரு மெத்தட் ஒரு சில மெத்தட் இருக்குது. ஸோ நான் இப்போ கமெண்ட் பண்ணுறேன். இதை delete பண்ணிவிட்டு இப்போ ஹெல்ப் பண்ணுற ஒரு இது இருக்குது சரியா. ஹெல்ப் பண்ணுற உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தெரியாது இல்லாட்டி என்ன ஒரு கீவேர்ட் தெரியாது நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி என்ன கோல் பண்ணி செக் பண்ணுவீங்க அந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலி என்ன செய்ய போகுது அந்த கீவேர்ட் மூலமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதை வந்து என்ன அந்த டெஃபினிஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அதை மாதிரி இப்போ நாங்கள் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் நேம் வந்து இந்த ஹெல்ப் பண்ணுற ஒரு கீவேர்டெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரன் பண்ணுவேன்டா பார்த்தீங்களா என்ன இந்த ரைட் சைடில் வேறு அவுட்புட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண அந்த ஃபங்க்ஷன் அந்த டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இந்த ஹெல்ப் ஒன் ஃபங்க்ஷன் நான் ஹெல்ப் அந்த கீவேர்ட் மூலமாக என்ன ஹெல்ப் பண்ணுற ஃபங்க்ஷன் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். எங்களோட ஃப்ரீ எங்களோட யூசர் பில்ட் அதை நாங்கள் டிஃபைன் பண்ண ஒரு ஃபங்க்ஷனில் இன்சைட்டில் வந்து நாங்கள் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கோமோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஹெல்ப் ஃபங்க்ஷன் மூலம். பார்த்தீங்கன்னா டூ நம்பர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ரிசல்ட் பேராமீட்டர் டிஃபைன் பண்ணிக்கோ மீன் ரிட்டர்ன் என்னென்னா இன்னொரு இன்டீஜரோ ஃப்ளோட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது என்ன அது எப்படியான அவுட்புட் என்ன சம் ஆஃப் ஏக்கம் பிஎன். ஸோ இந்த மாதிரி என்ன நாங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதை மாதிரி இன்னும் ஒரு சில மெத்தட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது இந்த பிரிண்ட்ல இப்போ ஃபங்க்ஷன் இருக்குல்ல அந்த பிரிண்ட்டுக்குள்ளேயே கால் பண்ணி இல்லை நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன உங்களுக்கு என்ன மாதிரி ஷோ பண்ணுறேன். ஸோ அட் டூ நம்பர் இதில் வந்து மேஜிக் மெத்தட்ன்ற ஒரு கான்செப்ட் சரி. நாங்கள் மேஜிக் மெத்தட் என்ன லேட்டராக வந்து டிவை பார்க்கலாம். ஸோ அதில் வந்து டிஓசி என்ற ஒரு மேஜிக் மெத்தட். ஸோ அப்போ உங்களுக்கு டிஓசி என்ன டாக்ஸ் இங்கே பற்றி காய்க்க போகிறோம். ஸோ இங்கே டாக்ஸ் ஸோ இது ஒன்றுமே இல்லை என்ன இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நாங்கள் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனுக்குள்ள இஃப் டாக் ஸ்ட்ரிங் அது வந்து ரிட்டர்ன் பண்ண பார்த்து டாக்ஸ் நாங்கள் டெஃபினிஷன் கொடுத்தோம்னா ரிட்டர்ன் பண்ணி. ஸோ இது நான் கால் பண்ணும்போது என்ன எப்படி கால் பண்ணணும் நாங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் மூலமாக கால் பண்ணணும் சரி. இப்போ டேரெக்டாக இப்போ ரன் பண்ணிட்டா கன்சியம் அவுட் வர போகிறது இல்லை ஆறு மட்டும் தான் வருது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிக்கிறோம் பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்து. ஸோ இதில் வந்து கரெக்டாக நாங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் மூலமாக தான் அந்த இப்போ அந்த அவுட்புட்டை வந்து பார்க்கக்கூடியமே சரி. அவுட்புட் அந்த டாக் ஸ்ட்ரிங்கில் இன்சைடில் என்ன இருக்குன்றதை வந்து பார்க்கக்கூடியதுக்கு நாங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ நான் ரன் பண்ணேன்டா பார்த்தீங்களா என்ன அட் டூ நம்பர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ரிசல்ட் பேராமீட்டர்ஸ். இப்போ நாங்கள் இந்த இன்சைடில் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்சைடில் நாங்கள் டிஃபைன் பண்ண டாக் ஸ்ட்ரிங்கை வந்து நாங்கள் இந்த மாதிரி இந்த டாக் என்ற ஒரு மேஜிக் மெத்தட் மூலமாக நாங்கள் ஆக்சஸ் பண்ணி என்ன எங்கள்கிட்ட இந்த டாக் ஸ்ட்ரிங் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை வந்து என்ன ஈஸியாக வந்து நான் அண்டர்ஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. சம்டைம் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணுறாங்க இல்லாட்டி என்ன அவங்களோட ப்ரோக்ராமில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் மேடம் மேபி அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை என்ன செய்ய போனால் டேரெக்டாக வந்து எப்படி டாக் மெத்தட் மேஜிக் மெத்தட் இல்லாட்டி என்ன ஹெல்ப் ஃபங்க்ஷன் மூலமாக அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யறதுன்னு ஈஸியாக வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இதான் உங்களுக்கு இன்றைக்கு நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் ஒன்று. ஸோ இதற்கு உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபேமிலியில் இருந்தால் இது ஒன்று மேலே ஒரு சின்ன ஒரு விஷயம். ஸோ பட் என்ன இது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கோடிங்கில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தடாக பார்க்கப்படுது என்ன ஒரு என்ன நீங்கள் என்ன ஆக்சுவலாக நீங்கள் என்ன டாஸ்க் எது பண்ணுறீங்க என்ன
ஒரு கமெண்ட் பண்ணி செய்யறதன் மூலமாக என்ன லேட்டராக வந்து இன்னொரு அதை யூஸ் பண்ணும்போது என்ன அவர் இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன யூஸ் பண்ணக்கூடியது இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் டாக்ஸ் நீங்கள் ஸோ நாங்கள் அடுத்த வீடியோ என்ன ஃபர்தராக என்ன ஃபங்க்ஷன் பற்றி என்ன இன்னும் ஒரு சில டெக்னிக் இல்லாட்டி எப்படி ஃபங்க்ஷன் இப்போ குளோபல் ஸ்கோப் லோக்கல் ஸ்கோப் ஒரு சில கான்செப்ட் எல்லாம் நாங்கள் அடுத்த வீடியோ அப்கமிங் வீடியோஸ் அதை பற்றி பார்க்கலாம். நமக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் மெத்தட் ஃபங்க்ஷன் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த வந்து இந்த வீடியோ நீ கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. அதோட என்ன ஃபுல் ஃபங்க்ஷன் பிளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.